What a fantastic actor, what a fantastic performer. What an amazing wife, the good wife of the good wife. Welcome Pano. Please welcome actress Priya Mani avargal. அனைவருக்கும் வணக்கம். மேம் நீங்க பேசிட்டு தான் கேள்விகள் பேசினதுக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்பீங்க. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். சரி, ஓகே. நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நிறைய சீரீஸ் பண்ணியாச்சு. ஆனா you are one of the early artists to understand the value of OTT even before it was a thing in the country. And நிறைய யங் ஆர்டிஸ்ட் வந்து உள்ள வரும்போது வெப் சீரிஸா இல்ல நான் படமே பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் இப்பவுமே அந்த மைண்ட் செட் வந்து மாறாம நிறைய யங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சோ அவங்களுக்கு if you have to give a piece of advice, what could that be? I think நான் வந்து wrong person to give the advice, but நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். வெப் சீரிஸா இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இட் இஸ் அ மீடியம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வர்ற சான்ஸ் வந்து நீங்க விட்டு கொடுக்காதீங்க. Who knows, it might be your step to success. Fantastic. We come to Good Wife now. தருணிகா, முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம், நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸா அவங்கள ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளவு யூனிக்கான கேரக்டர், எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது இந்த கேரக்டர் பிளே பண்ண? சேலஞ்சிங்னா இப்போ தருணிகாவோடு எல்லாரும் ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்ல, அவங்க சுத்தி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டர்ன்ட் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது when she says எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த she was already practicing, அப்போ ஃபேமிலிக்காக அந்த அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியர்ல வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் இருக்கும்போது பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்னா பேலன்ஸ் பண்ணி ஹவு வெதர் அவங்க சக்சீட் பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் வாட் தருணிகா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ் சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒண்ணுதான் நான் சொல்லுவேன் ஃபார் தருணிகா. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸா மேம்? 6-7-9 சீசன்ஸ். 6 seasons I think. 6 seasons. No, the original The Good Wife. Japan, South Korea. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்வொர்க் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா தருணிகாக்காக? உண்மையா சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. I didn't see it. Not because of anything else. பட் டெஃபினட்டா நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் டிராமாஸா இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, இது ஒரு 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி, மலையாளம் பிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதுல ஒரு கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமோடே தான், சலாம் வெங்கில ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் பிளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளம் பிலிம் அகேன் நேரு, அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் கோட்டு போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்னு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைம்ல சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட், அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாம இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, எஸ்பெஷலி விபாஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்க இந்த சீரீஸை பண்றோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஐ said எஸ் நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் சூப்பர்ண்ட். ஸோ பார்த்தோன்னே ஐ said எஸ் நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, I'll do it. நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆரி சொன்ன மாதிரி யாரு டைரக்ட் பண்றாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ said icing on the cake. What else do we need? Because already ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ said எஸ் கண்டிப்பா நான் பண்ணுவேன், and I would love to work with her. And இந்த ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு அப்புறம் I met some fantastic people, and I think we going back as a big family. We become one big family ன்னு சொல்லலாம். அது சிட் சார் இருக்கட்டும், தேங்க்யூ சோ மச். சிது குட்டினே கூப்பிடணுமா? இல்ல, சிட் சார்,
அவ்வளோ அருமையா he's also the co-director for this film. ஸோ ஒரு சில டைம்ல ரெண்டு பேரும் ரேவதி மேமும் சிட் சாரும் ஒன்னா பேசி மேம் வில் பி லைக் நம்ம இது பண்ணலாமா சொல்லி இல்ல மேம் வேண்டாம் எதுக்கு இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே தேவையில்லை ஸோ அவங்களோட ஸோ I knew that side of Sid sir also through the shoot and ரொம்ப அருமையா காமிச்சிருக்கீங்க sir. Thank you so much for showing all of us really well. Editor, thank you so much sir. Music, K sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha. இங்க இப்படி ஒன்னொன்னா வரேன். மேகா ஆக்சுவலி நாங்க வந்து ஷூட்ல வரும்போது she was already அந்த லாவண்யா கேரக்டர்ல அப்படி she just strutted her, you know, she was that character. So பார்க்கும்போதே like okay, so இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்றாங்க. பட் பேசும்போது we just you know got along like a house on fire ன்னு சொல்லுவாங்க இல்லையா. So அந்த மாதிரி she's a wonderful actor, so natural, so beautiful to work with. And முன்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி it's a give and take policy, அது யாரா இருந்தாலும். So Megha, it was so wonderful working with you. You've done such a wonderful job because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன். She's so natural, she's so beautiful. You've done such a wonderful job. Amrita, my cutie pie. பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். பிஞ்ச் பண்றேன் அப்புறம். பட் அம்ருதா இதுலயும் she's played a very important, very important character. இது வந்து she is the one who helps Tarunika throughout. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம பாத்துக்கலாம் நான் தான் இருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு to hold her hand and take her everywhere forward, எந்த ஹெல்ப் இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு character called Sneha Merlin. இது பார்த்ததுக்கு அப்புறம் I don't think I could have thought of any other person for Sneha Merlin than Amrita. You've done such a wonderful job, my dear. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.